ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபாரத்தில் பார்க்க போகிறது துரியோதனின் கோபம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காட்டில் பாண்டுவும் மாதிரியும் இறந்ததுக்கப்புறம் குந்தி தேவி அந்த 5 குழந்தைங்களும் கூட்டிகிட்டு ஹஸ்தினாபுரத்து அரண்மனைக்கு வராங்க. வந்து இந்த மாதிரி செய்தியை சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்க, நாங்கள் எல்லா ஈமச்சடங்களையும் காட்டிலே செஞ்சிட்டோம் அப்படின்னோடனே பீஷ்மர் கங்காதேவிலாம் ரொம்ப மன வருத்தப்பட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. ஆனால் காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் இதில் விருப்பமே இல்லை. அவங்க மனசு முழுக்க பயமும் வஞ்சமும் கோவமும் இருக்கும். ஏன்னா இவங்க காட்டில் இருக்காங்க, அப்போது இவங்களோட குழந்தைங்க தான் நாடாள போகலாங்கன்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க. இப்போ இவங்க திரும்பி வரவும் இவங்களுக்கு அந்த பயமும் மனசில் ஒரு கெட்டனத்தோட தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க உள்ளே வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி அவங்கள ஃபேஸ் பண்ணி அன்போட கூப்பிடுறாங்க. பாண்டவர்களும் சரி கௌரவர்களும் சரி சின்ன வயசுன்றனால எல்லாருமே ஒன்றா தான் விளையாடுறாங்க, ஒன்றா தான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் என்ன விளையாட்டு விளையாண்டாலும் அதில் அர்ஜுனனும் பீமனும் மட்டுமே ஜெயிக்கிறது துரியோதனனுக்கு ரொம்ப கோவம் வருது. இதனாலேயே துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மேலே வெறுப்பு கோவம் எல்லாமே அதிகமாகவும் ஆகுது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கிடைக்கிற சான்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பாண்டவர்களை கேலி செய்கிறது, கிண்டல் பண்ணுறது, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறது, இதெல்லாமே செய்கிறாரு. இதெல்லாம் பாண்டவர்களுக்கும் கஷ்டமாகவும் இருக்குது, ஆனால் அவங்க வெளியே காமிச்சிக்காம இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி துரியோதனனுக்கு பீமனை பார்த்தா ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா அவர் ரொம்ப பலசாலியாக இருக்காரு. அவரை மட்டும் நம்ம அடிச்சிட்டோன்னா கொண்டுட்டோன்னா மற்ற எல்லாத்தையும் அடிமையாக்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் மாமா சகுனிக்கிட்ட போய் அவர் கேட்குறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே அவர் ஒரு சாப்பாட்டு பீரியட் இல்லையா, அதனால் சாப்பாடில் விஷத்தை கடந்து கொடுத்துட்டா இவன் செத்துருவான், செத்ததுக்கப்புறம் மற்ற 4 பேர்த்தையும் நம்ம அடிமையாக்கிக்கலாம் அப்படின்னு அவர் மாமா சகுனியும் ஐடியா கொடுக்குறாரு. அப்போது ஒரு நாள் நகுலன் சகாதேவன் பீமன் இவங்க 3 பேர் மட்டும் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பீமனுக்கு ரொம்ப பசிக்குது. பசிச்சோடனே துரியோதனன் பாசமாக கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இத்தனை நாள் நான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நடந்திருக்கேன், அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிட்டினா இந்த பாயசத்தை வாங்கி குடி அப்படின்னோடனே பீமனுக்கு இத்தனை நாள் கோவமாக கிண்டல் பண்ணிட்டு இருந்த துரியோதனன் பாசமாக பேசுகிறாருன்னொடனே சரி திருந்திட்டாருன்னு போல ஒரு சந்தோஷத்தில் அவர் அந்த பாயசத்தை வாங்கி குடிக்கிறாரு. குடித்த உடனே அவர் மயங்கி விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கப்புறம் சகுனியும் துரியோதனனும் கைத்தை கட்டி ஒரு நதிக்கரையில் பீமனை போட்டுடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மகாபாரத கதையை நம்மளோட சேனலில் சீரியஸாக நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதை கேட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.